ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இ-சேவை சிட்டிசன் ஓப்பன் போர்ட்டில் எப்படி நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் TNEG அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுதான் அதுக்கான வெப்சைட்டு. ஒரு 5 செகண்ட் லோடிங் ஆகும், வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணணும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதில் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் பேஜ் இதுதான். இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே கேப்சா என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணி கீழே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. இதில் நிறைய சர்வீஸ் இருக்குது. நம்ம இதில் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. இதில் நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, கீழே ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கேன் நம்பர் ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து உங்களுடைய கேன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சர்ச்னு கொடுத்தீங்கனாக்கா உங்களுடைய கேன் நம்பர் கீழே ஷோ ஆகுது பாருங்கள். இப்போது இதில் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுங்க. கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஓடிபி ஷோ ஆகும். அந்த ஓடிபியை கீழே என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் இப்போவும் கொடுக்கணும். இப்போது டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை தப்பு இல்லாமல் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நெக்ஸ்ட் பேஜ் ஷோ ஆகும். உங்களுடைய நெக்ஸ்ட் பேஜ் ஒரு 5 செகண்ட்ஸ் லோடிங் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பிறப்பு சான்றிதழா இல்லை இருப்பிட சான்றிதழா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா கீழே பாருங்கள் சப்மிட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களுடைய ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும். இதில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி டாக்குமெண்ட் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டு
அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து இதில் 200 KB இருக்கணும். மற்ற டாக்குமெண்ட்லாம் 50 KB இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பேமெண்ட் பேஜ். அதில் வந்து உங்களுடைய பேமெண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 3 நாளில் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இ-சேவை சிட்டிசன் ஓப்பன் போர்ட்டலில் உங்களுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான வீடியோ பார்க்கணும் அப்படின்னாக்கா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.